எல்லாரும் ஒன் சைட்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இன்னொரு சைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த இன்னொரு சைடை பற்றி நம்ம ஏதாச்சும் சொல்ல வாய் எடுத்தோம்னா நம்மளை வாய் அடைச்சி போடுறாங்க. இதை சொல்லியே வாய் அடைக்கிறாங்க. உன் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி தான் பேசுவியா? உன் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவியா? அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பொண்ணை வந்து குத்தி காமிப்பியா? அந்த பொண்ணை நான் குத்தி காமிக்கலப்பா. அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாகவும் நான் இல்லை. அந்த பொண்ணுக்கு நடந்தது 100% அக்கிரமம், கொடூரம். அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேறு எந்த பொண்ணுக்கு, என் வீட்டு பொண்ணுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டு பொண்ணுக்கும் சரி, நடக்கவே கூடாது. இப்போ அந்த பொண்ணு மாதிரியே எங்கள் வீட்டு பொண்ணையும் நான் நினைக்கிறேன். ஒரு பேச்சுக்கு பார்த்துட்டு இருக்க உங்கள்கிட்டையும் அதே கேள்வியை கேட்குறேன். உங்கள் வீட்டு பொண்ணு 8 மணிக்கு மேலே இருட்டுக்குள்ள ஒரு பையன் கூட புதருக்கு போனால் உங்களுக்கு ஓகேயா? அது என் பொண்ணோட தனிப்பட்ட சுதந்திரம், என் பொண்ணோட விருப்பம். அவளோட விருப்பத்துக்கு எதிராக நான் தடை சொல்ல மாட்டேன். என் பொண்ணு புதருக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது, அதாவது ஒரு மறைவான இடத்துல ஒரு பையனோட போகிறது எனக்கு சம்மதம்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? இல்லை பேசுவோம், இதையும் பேசிடுவோம் சார். நான் மறுபடியும் சொல்ல, அந்த பொண்ணுக்கு நடந்தது 100% எவனாலையும் ஏற்றுக்கவே முடியாது. அந்த நாய்க்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம். அந்த நாய்க்குன்னு மட்டும் கிடையாது. அந்த நாய்க்கு கூட இப்போ ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல, யார் அந்த சாருன்ட்டு, அந்த சாரை கூப்பிட்டு வச்சு செய்யலாம். அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு 5-6 பசங்களோட போயிட்டு தண்ணி அடிக்க போகுது, ஒரு 5-6 பசங்களோட பப்புக்கு போகுது. போகிற இடத்துல அப்படி இப்படியுமா சில போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒன்று அவங்க சம்பவம் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாரோ சம்பவம் பண்ணுறாங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ சம்பவம் பண்ணவே தண்டிக்கப்படுவேன். அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாதா? இப்போ அந்த பொண்ணு போதைப் பொருளை யூஸ் பண்ணிச்சு, பிடிச்சவங்க கூட தானப்பா போச்சு. பிடிச்சவங்க கூட போனால், அதாவது புத்துக்குள்ளே கையை விட்டு பாம்பு எடுக்கிறதுக்கு ஒன்று நம்ம படையப்பாவர்கள் இல்லை பைத்தியக்காரனார்கள், ரெண்டே விஷயம்தான். நம்ம படையப்பா கிடையாது, அப்போ பைத்தியக்காரன் தானே. நமக்கு தெரியும்ல. நடு ரோட்டில் போய் நம்ம நிற்கிறோம், இது சர்க்கார் போட்ட ரோடு, நம்ம எல்லாருக்கும் சமம். நான் நடு ரோட்டில் நடந்து போவேன், லாரி வந்து அடித்து தூக்கிட்டு தான் போவேன். கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் சார். நமக்கு எந்த அதை இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசவே மாட்டேன்றோமே. அந்த பொண்ணோட உரிமை, அந்த பொண்ணோட உரிமை எவ்வளவு. அப்போ ஓயோட ஒரு பையனை பொண்ணு ரூம் போட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே, அப்படி தானே? இல்லைப்பா, இவ்வளோ தூரம் வந்து தாங்கி பிடிக்கிற அந்த பொண்ணோட உரிமை, அந்த பொண்ணோட தனிப்பட்ட சுதந்திரம் சொல்கிறாங்க. இல்லை பையனும் பொண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் இப்பயும் கூட நடக்கலாம், பட் நான் பார்த்த புதுசில் செம்மொழி பூங்காவுக்கு போனீங்கன்னா தெரியும், புதரை பார்த்தாவே பயமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த புதருக்கு மட்டும் பூகம்பம் வரும். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்றது தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தனிப்பட்ட சுதந்திரம் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தில் நம்ம தலையிறது தப்பு அப்படின்னு ஒதுங்கி போயிடுறோமா? பஸ்ஸில், தேட்டரில், பார்க்கில் உட்காந்து தனிப்பட்ட சுதந்திரம் சொல்லிட்டு போயிட முடியுமா? அங்கெல்லாம் தப்புன்னு தோன்றது ஏன்டா உங்களுக்கு இங்கே தோண மாட்டேங்குது? அந்த பையனும் பொண்ணும் ஒன்றா இருந்ததை பற்றி நம்ம தப்பே சொல்லலை, ஒன்றா இருந்த இடம், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஹஸ்பண்டை கொண்டுட்டு பொண்டாட்டியை வந்து ரேப் பண்ணிட்டு போகிறான், நகையை பறிச்சுட்டு போகிறான் ரேப் பண்ணிட்டு. தப்பு, 100% தப்பு. ஏன்னா இருந்த செய்கிற செயல் ஒன்று தான். ஆனால் அந்த இடம் எந்த இடத்துல அத்துமீறப்படுது, முதல்ல இவங்க அத்துமீறி இருக்காங்க, அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிரச்சனை போவோம். இதுக்காக அவன் அந்த பிள்ளைய படம் எடுத்தோன்னா அந்த பிள்ளைய அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணவனை வந்து நம்ம உட்காந்து பாதுகாக்கிறது. அந்த நாயை 2 அறுத்து போடணும், இல்லை மாட்டி ஆம்புலன்ட் அடையாளமே தெரியாத அளவுக்கு அவனை அழிச்சிடணும். நிற்க வச்சு அம்மனமாக நிற்க வச்சு நடு ரோட்டில் கல்லை கட்டி தொங்க விட்டு சாவடிக்கணும். அங்கே எல்லா தண்டனையும் நமக்கு ஓகே. அதே நேரத்தில் நம்ம இருக்கணும்ல, இப்போ இது போடுறாங்க, இந்த ஃபண்டு போடுவாங்க இல்லை, இந்த சீட்டு கம்பெனி நடத்துவாங்க இல்லை, சீட்டு கம்பெனி நடத்துறது இதுக்கு முன்னாடி நடத்துகிறப்ப எவன் சீட்டு கம்பெனி ஏமாற்றிட்டு போகிறானோ அவனை தான் நம்ம திட்டுவான், இவரை மக்கள் படத்தை கொள்ளையடிச்சு போகிறானே. ஆனால் இப்போ நாளுக்கு நாள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டான். இப்போ போயிட்டு சீட்டு கம்பெனிக்காரன்ட்டு நான் பணத்தை போட்டு ஏமாத்துறேன்னு சொன்னால் சீட்டு கம்பெனிக்காரனை திட்டுவாங்களா இல்லை பணம் போட்டவங்களை திட்டுவாங்களா?
உங்கள்கிட்ட பணம் தான், அவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டான், எவன் திட்டு வாங்குறது, எவன் மேலே தப்புன்றாங்க, எவன் பணம், ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எப்பயும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தான் சார் அவேர்னஸாக இருக்கணும், நம்மளும் அவேர்னஸாக இருக்கணும். இப்போ எடுத்துட்டாங்க உதயநிதி பையன் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கா, அந்த பொண்ணோட அது லவ்வரா ஃப்ரெண்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் கிடையாது. ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காப்புல, பப்ளிக்காக போட்டிருக்காப்புல. அந்த ஃபோட்டோ போட்டப்போ அது வந்து பர்சனல் விஷயம், அதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது. இந்த பொண்ணு புதருக்குள்ளே போனது உங்களுக்கு பர்சனல் விஷயமா பண்ணலையா? உதயநிதி போட்ட ஃபோட்டோவை உதயநிதி இல்லாமல் வேறு எவனாவது போட்டிருந்தா அது அங்கே தப்பு, பர்சனலாக இருக்கிற விஷயத்த. அது கரெக்டு தானே, அவரே தானே போட்டார், அது எதுவும் பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க 2 ஃபோட்டோ எடுத்து போடுறதில்ல. எங்கே உங்கள் அப்பா அம்மாவை கேட்டு சொல்லுங்கள், இவங்க 2 புதருக்குள்ளே போடுறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு. சார் எல்லாருக்குமே தெரியும் அது தப்புன்னு. அந்த தப்பை தயவு செய்து நியாயப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. இதுக்காக அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்க மாட்டோம்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணு பக்கத்தில் கண்டிப்பாக நிற்போம், எந்த ஒரு சூழ்நிலையும் எவனும் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனால் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது தானே அதிகம் இருக்கா. நம்மளால் எங்கேயுமே ஒழுங்காக எதையுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை சார், ரோட்டில் பொது இடத்துல எங்கேயும் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக போணுச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளைய பட்ட பகலில் போதையை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம தான் வந்து ஃபீல் பண்ணுறோம், உண்மையிலே நம்ம தான் ஃபீல் பண்ணுறோம். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 9 மணிக்கு பதிலாக நார்மலான ஃபேமிலியிலேருந்து டெய்லி ரொட்டீனாக அதை வச்சுருக்கவங்கள பற்றி சொல்ல, 9 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை 9:30 வந்தால் அந்த அரை மணி நேரத்தில் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் தெரியுமா? முதல்ல அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு கேட்கு, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏன் லேட்டாச்சு? ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகி ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் அவ்வளோ பதட்டம் நமக்கு இருக்குது இல்லை. அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? முதல்ல படத்துலேயும் சரி நஷ்டத்துலேயும் சரி போலீஸும் கவர்மெண்ட்டும் கடைசியாக தான் வந்து காப்பாற்றும், தப்பு நடக்கிறது முன்னாடி வந்து காப்பாற்றாது. அப்புறம் இல்லை, அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம். அதே நேரத்தில் அந்த பொண்ணை ஒரு பேட் எக்ஸாம்பிளாக செட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட உரிமை, அவதில் நம்ம தலையிடக்கூடாது. போகும்போது மட்டும் தனிப்பட்ட உரிமை, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அது பொது உரிமை ஆயிருமா? நம்ம எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும், எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், இதெல்லாம் நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். டேஞ்சர் ஜோனில் இந்த அருவி பக்கத்தில் ஓரமாக நின்று போய் ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்குது, அந்த பொண்ணோட உரிமை. கூப்பிட்ற ஒருத்தர், டே போகாதடா, இங்கே போனால் விழுந்து செத்துருவ வலிக்கி அப்படின்றா. இல்லை நான் போவேன், அது என்னோடய உரிமை. செத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை தப்பு சொல்லுவோமா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு தப்பு சொல்லுவோமா, இல்லை போகாதம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவனை தப்பு சொல்லுவோமா? யோசிங்க.